ஒரு எஸ்டேட்ல மாசம் மாதம் திரை போட்டு படம் காட்டுவாங்க திருவிழாவுக்கு. அப்ப எனக்கு வயசு வந்து 16. அகத்தியரோட படம் ஓடுது, திருவிழா அகத்தியர் படம் இருக்கு ஓடுதுல. அதை பார்த்தோன்னே கண்ணு தானா தண்ணி வருது. ஏன் வரணும்? யாருக்கும் வரலையா? அப்ப அதை விட்ட குறை தொட்ட குறை. எத்தனையோ ஜென்மங்கள்ல படிச்சு 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 அந்த ஆர்வம் வந்து ஒண்ணும் இல்லை. ஒரு பொண்ணை ஒருத்தன் காதல் பட்டாப்பா, புது காதல். அந்த பொண்ணுகிட்ட ஒரு 3 நாள பேசல. சாப்பிட்ற சோத்துல அந்த பொண்ணை பார்ப்பான், பாத்திருக்கியா? குடிக்கும் போது அந்த பொண்ணை பார்ப்பான், பாத்திருக்கியா? சொந்தமா பேசிக்குவான், பாத்திருக்கியா? இவன் அதுவாயிட்டான். யாரு ஒருத்தன் கற்பனை வசத்துக்குள்ள பூர்றானோ அவன் பைத்தியக்காரன். அந்த கற்பனை தன்வசம் கொண்டு வரா மாதிரியா உன்ன போல டைரக்டர் கேட்டா இல்லையா? கற்பனை வசம் உள்ள பூந்துட்டா அவன் லுனாட்டிக்ஸ், பைத்தியக்காரன் அர்த்தம். அப்ப காதல் பண்ணவனு பைத்தியக்காரன் தான். இந்த சித்திரை தேடி போனான் பாரு, அவனு பைத்தியக்காரன். ஏன்னா அது அவன் ஆவான். நீ அதுவாயிட்ட, அது வானாதான் உன்னுடைய அதிர்வேலை போய் அந்த சித்திரை நோக்கி போகும். அப்ப இழுக்கப்படும். அதான் இந்த சித்தாந்தத்துல உள்ள ஒரு மாதிரி பைத்தியமா தான் இருப்பாங்க. எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. ஐயா நீங்க வந்து போன் வச்சுக்க இல்லையா, எதுக்கு அப்படின்னு. ஏன்னா அவர் யாரையும் கண்டாக்ட் பண்ண மாட்டார். அவர் ஒரே ஆள் அகதியர் தான் தேடணும், பாபாஜி பார்க்கணும். இந்த மாதிரி இருந்தாதான் வர முடியுமே தவிர இந்த பிறவியில மட்டும் போய் தேடியாலாம் அதுவே உனக்கு விதியாக இருந்தால் முடியும். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க சித்தர்கள்னா கஞ்சா அடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, சிவனை கும்பிடுவாங்க, அவங்க எப்பயுமே வந்து போதையிலே இருப்பாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? நோய் பிடித்த சித்தர் அநேகர் உண்டுன்னு சொல்லிட்டாரு அகத்தியர். நூல்ல சொல்லிட்டாரு, நோய் பிடிச்சி திரும்ப போப்ப இருக்கான். அதாவது தியானத்துல ஒரு நிலையை போந்துட்டுனா ஏகாந்தமா நிற்கும். அது அகத்தியர் என்ன சொல்றாரு? ஆச்சப்பா தேகம் என்ற ஆதாரத்தில் அவஸ்தை 5 சொல்ல கேளு, மூச்சப்பா லாலடத்தில் சாக்கரம் தான் ஒன்று, நிசமான கண்டத்திலே சொப்பனம், மார்பல சுளுத்தி, அதற்கு கீழ் துரியம், அதற்கு கீழ் துரியாதீதம் சொல்றாரு. அப்ப மனம் என்ற ஒரு இடத்துல 5 விதமான நிலை இருக்கா. சக்கராச சொல்ல வரல, அதுல 6 நிலை. இது மனதுல மனம் வேறு, சக்கராசு இது வேறு. அப்ப இந்த இடத்த வந்து அல்பா, பேத்தா, தீத்தா, டெல்டா மர்ஜெட்டு 70 வருஷத்துக்கு முன்ன விஞ்ஞானி கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. 2000 வருஷத்துக்கு முன்ன சுப்பிரமணிய ஞான கவியில அவரு யாரு சுப்பிரமணிய சொல்றாரு, யாருக்கு? அகத்தியர் சொல்றாரு. சுப்பிரமணிய ஞான கவி நூலே இருக்கு. சுப்பிரமணிய இப்ப முருகன் சொல்றவன் அந்த சித்தர் சொல்றாரு, கேளடா அகத்தியா மாமுனிவா சொல்ல கேளு, தேகம் என்ற ஆதாரத்தில் அவஸ்தை 5 சொல்ல கேளு. அவஸ்தைனா என்ன சார்? நான் போயிட்டு நம்ம ஃப்ரெண்டை பார்த்தேன் ஹாஸ்பிட்டல், ஒரு அவஸ்தைப்பட்டு இருக்கா சார். அவஸ்தைனா ஆங்கிலத்தை எக்ஸ்பீரியன்ஸ். அவஸ்தைனா கஷ்டம் இல்லையா? இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம், ஒரு அனுபவம். இந்த இடத்துல இருந்து ஆக்சன் சொல்றாங்க. இப்ப பேசிக்கிற இது ஆக்சன். இங்க பூந்த உடனே சொப்பனம்ன்றாங்க. இந்த இடத்த சாக்கரம் சொப்பனம். அப்படின்னு அப்படியே நிற்பாங்க. காது எங்கேயும் கேட்காது. ஆனா ஒவ்வொரு ஏதோ ஒரு இதுல நிற்பாங்க. இதுல கனவு நெல்ல தூங்க போறீங்க, ஏசா காது கேட்கும், அப்படியே அடைச்சுக்கிட்டே வர தியானத்துல இதை ஃபுல்லா சொல்றேன். அப்ப இது சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி. இந்த இடத்துல போதும் நல்லா ஃபுல்லா உள்ள பூந்துட்டீங்க, உறக்க நிலை. அது கீழே வந்து துரியம், அது இன்னும் பேரு உறக்கம். அது கீழே சமாதி நிலை, துரியாதீதம் சொன்னாங்க. இந்த 3 நிலை போனாலும் நம்மளுக்கு போதும். ஆக அவங்க வந்து இந்த நிலையில வந்து தியானத்திலே நீங்க போறீங்க. போகும்போது தூங்காமல் தூங்கி, தியானத்துல சொல்றாங்க தூங்காமல் தூங்கி. நீ தூங்குற ஆனா தூங்கல. தூங்குறவனுக்கு பார்வையில பார்க்க மாட்டான், காதுல கேட்காது, சவுண்டு கேட்காது, உணர்வுலாம் ஒண்ணுமே இல்லை. தூங்காமல் தூங்கி, நீ தூங்குற எல்லாம் ஷட் டவுன் பண்ணிட்ட பஞ்ச இந்திரியத்தை, ஆனா விழித்திருக்கிற. தூங்காமல் தூங்கி பராபரம் எய்திடுவோம், இறைநிலையை அடையலாம்னு சொல்றாங்க. இது தியான நிலை. இது அகத்தியர் அற்புதமா சொல்லிக்கிட்டு வராரு. சரியா இல்லையா? அந்த கஞ்சா அடிச்சதுலாம் வந்து அந்த தியான நிலையில இருக்கு. இந்த நிலை போக முடியாதவங்க இத கஞ்சா அடிச்சு ஏகாந்தமா நிக்கிறது. இது ஒரிஜினல், இது டூப்ளிகேட். சோ ரெண்டுமே ஒரே நிலை தான் இல்லையா? அது வேற ஒரு நிலையா? அது வேற நிலை. அந்த நிலையில பஞ்சபூதம் நீ கம்யூனிகேட் பண்ணலாம். ரைட்டா? இந்த கஞ்சாவை போட்டா பசி ஓவரா எடுக்கும். ஒரு 6 சப்பாத்தி அடிக்கலாம். நான் செஞ்சிருக்கோம். 6 சப்பாத்தியை போட்டு டீ அடிச்சுட்டு சிவாய நம்ம படுத்துக்க வேண்டியதுதான்.
அதுல அப்படியே இருந்து இருந்து நோய் பிடிச்சி. ஆனா நம்ம சொல்ற இந்த கோரக்கரை மொழின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேரு கோரக்கரை மகரிஷி தான் அது ரொம்ப ஃபேமஸா கொண்டு வந்தாரு இந்த கஞ்சா. அது வந்து வைத்தியத்துக்கு அருமையான ஜாமான். நீங்க பல நாடுகள்லாம் அதை எப்ரூவ் பண்ணிக்கிட்டு வராங்க, புரியுதுங்களா? வைத்தியம். ஆனா அது போதையை வந்து நம்ம ஏகாந்தமா வச்சிருக்கோம். அது ஆன்மீகத்துல உயர்நிலை கொண்டு போவாது. அப்ப டாக்டர், சித்தர்கள் மத்தியில வந்து நிறைய சித்தர்கள் இருக்காங்க, நிறைய அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் திங்ஸ் இருக்கு. அதே மாதிரி எல்லா சித்தர்களும் ஆதி அப்படின்னு கும்பிடுறது வந்து பார்த்தா சிவனை சிவனை கும்பிடுறாங்க. இதுக்கு என்ன காரணம் டாக்டர்? ஒரு தரவு ஒன்று சொல்லுது. இது நம்மளுடைய காஷ்மீர்ல அங்க வந்து நம்ம சிவன் என்ற ஒரு யோகி வாழ்ந்தார், பார்வதி பேரோட வந்தார். அவரே பிற்காலத்துல வந்து சிவனா மாறிட்டார். ஆனா அவரு தான் வந்து அந்த அந்த சிவன் தான் சொல்லக்கூடிய ஆதி சிவன் சொல்லக்கூடிய சித்தன் வந்து நந்தி தேவருக்கு சொல்லி கொடுத்தாரு யோகத்தை, அகத்திற்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அப்புறம் அங்கிருந்து அப்படியே படிப்படியா கீழே வந்து. டாக்டர், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு டாக்டர். இப்போ நிறைய பேர் சித்தர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, சித்த வழியில போறாங்க. பட் அவங்க ஃபேமிலிக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளை கரெக்டா செஞ்சுட்டாங்களான்றது நமக்கு தெரியாது. பட் சித்தன் ஆகணுன்றது அது பெரிய ஜேர்னி. எப்படி அவங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது? இப்போ வந்து நிறைய பேருக்கு நிறைய கடமைகள் இருக்கும். சில பேருக்கு பேரண்ட்ஸை பார்த்துக்க வேண்டியது இருக்கும், வைஃப் பிள்ளைங்க அந்த மாதிரி பார்த்துக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு சித்தன் ஆகிட்டா அது சரியாயிருமா டாக்டர்? இது வந்து விட்டகுறை தொட்டகுறை இருக்க வேண்டும். உங்க ஜாதக அமைப்புல போன ஜென்மத்துல உள்ள புண்ணியங்கள் இவன் சித்தருடைய வழியில போவான்னு சொன்னா அந்த வழியை பின்பற்றி ஆகும். அப்ப உணவு கட்டுப்பாடு, சுத்த சைவம். ஏன்னா அவங்க கொல்லாமை என்ற ஒரு இதுல போனவங்க சித்தருங்க, பொண்ணு சாப்பிட்ற இதுல வரமாட்டாங்க. ராமலிங்க சுவாமி என்ன சொல்ற, ஜீவகாருண்யம் எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துக்கணும். அதுவே நம்ம ஏமாது நம்மளுக்கே வந்து கடைசியில் வேற ஆளு ஜீவகாருண்யம் பார்க்க வேண்டிய சொல்லணும், அதையும் பார்த்துக்கணும். இப்ப நம்ம வந்து இதுல முடிஞ்சா திருமணம் பண்ணாம இருப்பது நல்லது. ஆனா அகத்தியர் என்ன சொல்றது தெரியுங்களா, அதாவது காடு மலை சூடுகள்லாம் அலைய வேண்டாம், வீட்டிலே இருந்து நீ குழந்தைய பத்துக்கிட்டு கூட இந்த இந்த நிலைக்கு போலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி ஒத்துழைக்கிற ஒரு மனைவி வேணுமே. பாபாஜி என்ன சொல்றாரு, சிம்பிள் லிவிங், சாதாரண ஒரு வாழ்க்கை ஆனா மிக உயர்ந்த எண்ணத்துடன் சொல்றாரு. எளிமையான ஒரு வாழ்க்கை ஆனா எண்ணெய் மட்டும் உயர்வா நிக்கணும். சில பேர் பாருங்க, நல்லா எல்லாம் உடுத்திருப்பாங்க, பெரிய பட்டம் பதவி எல்லாம் வச்சிருப்பாங்க, சின்ன விஷயத்துக்கு சீப்பா நடந்துக்குவாங்க. பாத்திருக்கியா? நிறைய பேர் இந்த நிலையில உள்ளவங்க வந்து அவங்க பதட்டப்படவே மாட்டாங்க. கண்ணை பார்த்தா தெரியும், பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பிரச்சனையா நவுந்து போயிட்டே இருப்பாங்க. எதுக்கு நீ ஒரு லேண்டுக்கு அடிச்சுக்கிற பத்தியா, அது உன்னுடையது கிடையாது. ஆனா அதுக்கு சண்டை போட்டு ஒரு உறவை கெடுத்து ஒரு ஆன்மாவை நாசப்படுத்தி நீ பாட்டு ஜெயிச்சிடுற. அந்த மண்ணு உன்ன ஒரு நாள் ஜெயிச்சிடும். எதுவுமே சொந்தம் கிடையாது, எதுவுமே நிரந்தரம் இல்லை உலகத்துல. தாய் நிரந்தரம் இல்லை, தகப்ப யாருமே நிரந்தரம் இல்லை. இந்த உடல் நிரந்தரமாக்க வேண்டும் என்றால் சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணி ஆகணும். அந்த நூலெல்லாம் படிச்சாகணும், ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுக்கணும். கேட்டுங்களா? அப்ப அந்த ஒழுக்கம் அது எல்லாமே இருக்கணும். இப்போ நம்ம உதாரணம் வச்சுக்கோ, அகத்தியர், அவரை நோக்கி அவருக்குள்ள அர்ச்சனை இருக்கு, அவருக்குள்ள பாட்டு இருக்கு. முக்கியமா அவரை நீங்க எண்ணணும், தினம் நீங்க எண்ணிக்கிட்டே நிக்கணும். அந்த எண்ணனாதான் அந்த எண்ண அலைகள் அவர்கிட்ட போய் சேர்ந்து அவரோட ஆசை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது ஒண்ணு. இப்ப தாய் தோப்பன் இருக்கிறாங்க. தாய் தோப்பன் அது கடவுள் என்ன, நம்ம திருமணம் பண்ணல, இப்ப தாய் தோப்பன் இருக்கிறாங்க. ஒரு கதை ஒண்ணு சொல்றேன். கொங்கணா மகரிஷி திருப்பதி மலை இருக்குல்ல, உட்காந்து தியானம் பண்ணாரு. தியானம் பண்ணி சக்தி ஒண்ணு கிடைச்சிருச்சு. கிடைச்சிட்ட ஒண்ணு கொக்கு ஒண்ணு மேல பறக்கும் போது மேல எச்சரிச்சு. இந்த கோபத்துல பார்த்தாரு போது எரிஞ்சு போச்சு. நம்மளுக்கு இவ்வளவு ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து கீழே வராரு. வந்த உடனே ஒரு கிராமத்தை பார்த்து தெருவில் போறாரு. சரியான பசி. ஒரு வீட்டு முன்னுக்கு நின்று தேவி பிச்சாண்டின்றாரு, எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடுன்னு சொல்லிட்டு. அந்த வீடு யாரோடையது? திருவள்ளுவருடையது. அந்த அம்மா வாசுகி அம்மா சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கோலை வைக்கிறாங்க, தண்ணி, ஒரு ஊசி வைக்கிறாங்க.